வரும் எந்த பிரச்சனைக்கும், உங்களுடைய தொழில் சாம்ராஜ்யத்தை விரிவுபடுத்துவதற்கும், பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கும் இதன் தேவை உங்களுக்கு மிக அதிகம் என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். ஏமாற்றத்தை தூக்கி எறியவும், அச்சத்தை வெற்றி கொள்ளவும், காலதாமதம் செய்யும் உணர்வை நீக்கிக் கொள்ளவும், உங்கள் கற்பனா சக்தியை சுதந்திரமாக செயல்பட வைப்பதற்கும் முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சிந்தித்து பாரு செல்வந்தனாக புத்தகத்தினுடைய இந்த ஒரே ஒரு அத்தியாயம் மட்டும்தான் பாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா, 6ஆம் அறிவு. சொல்லப்போனா இந்த புத்தகம் முழுவதுமே முடிஞ்சிருச்சு. எனக்கு இந்த 6ஆம் அறிவு அப்படின்ற இந்த அத்தியாயம் மட்டும் இறுதியா அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். ஸோ அதுக்காக தான் இப்போ இது இறுதியா பார்க்க போறோம். ஞான திருக்கோயிலின் திருக்கதவு. ஓகேவா? 6ஆம் அறிவு அப்படின்றது செல்வத்தை நோக்கி 13வது அடி. நமது 13வது கோட்பாடு 6ஆம் அறிவு என்பதாகும். இதன் மூலம் அளவற்ற அறிவாற்றலானது தானாகவே நாம் வேண்டுமென்று கேட்காமலேயே